ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் நெய்யாப்பா செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப சூடாக இருந்துச்சு, அதனால தான் என்னால் பிக்க முடியல. ஒத்தத்திலே பிக்கிறதுனால சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பச்சரிசியை ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வைங்க. அது நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். ஊறிக்கிட்டு இருக்க நேரத்தில் இங்கே என்ன பண்ணுங்கள், வெல்லம் இருக்கு இல்லையா, வெல்லம் போட்டு கட்டியாக கட் பண்ணி அதில் தண்ணியை ஊற்றி நல்லா பாவு மாதிரி காய்ச்சி இறக்கி வச்சுருங்க. ரொம்ப பாவு மாதிரி இல்லைன்னா லைட்டாக கொதிச்சா போதும், அவ்வளோதான். இங்கே அரிசி ஊறிச்சு நல்லா கழுவி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அது கூட ஏலக்காய், ஜீரகம், அப்புறம் தேங்காய் அதையும் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம பாவு காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். ஒரு பேஜி அரைச்சிட்டு வந்துட்டு ஊற்றி வச்சுட்டேன். அதுலேயே இன்னொரு பேஜி நான் அரைச்சிருக்கேன். அரைச்சோன்னா அது கூட என்ன பண்ணுங்க, கொஞ்சமாக சாதம் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் அடிச்சுட்டு அது கூட என்ன பண்ணுங்கள், லைட்டாக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மைதா கொஞ்சமாக அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்து வச்சுருங்க. இங்கே அதுக்கு ஒரு தாளிப்பு இங்கே நான் அடுப்பத்து கடையை வச்சுருக்கேன். நெய் ஊற்றிருக்கேன். நெய்யில் தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் என்ன பண்ணுங்கள், கருப்பு எள்ளு இருக்குது பாருங்கள், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு நான் கரைச்சி வச்சுருக்கேன். தோசை மாவு அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகவே நான் இருக்குது. அதை என்ன பண்ணுங்கள், இப்போ வணக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இங்கே நான் அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெயில் நம்ம ஊற்ற வேண்டியதான். பாருங்கள், இந்த அளவுக்கு ஊற்றினோன்னே அது பாருங்கள் அழகாக உப்பி வரும். பாருங்களேன் எப்படி உப்பி வரும் பாருங்கள். அதை உப்பி வரும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு சமையை பார்க்கும்போதே. பாருங்கள், நல்லா உப்பி வந்துடுச்சா, அவ்வளோதான். அதை எடுத்து அப்படியே திருப்பி போட்டுருங்க, அவ்வளோதான். அதுலேயே நான் இன்னொன்று ஊற்றினேன், இன்னொன்று ஊற்றிக்கலாம். நீங்கள் இதோடு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு பெருசாக வேணும்னா நெய்யாப்பா பெருசாக வேணும்னா நீங்கள் பெருசாக ஊற்றிக்கங்க. நான் கொஞ்சம் குட்டியாக தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், உங்கள் விருப்பம் அது. பாருங்கள், அவ்வளோதான். இந்த அளவுக்கு வெந்த உடனே நம்ம எடுத்துட வேண்டியதான். சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.